நமக்கு தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது மூலிகைகளை பற்றி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிடாது இல்லையா? ஸோ இதுவே வந்து ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவர் வந்து சொல்லும் போது அதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றதும் நமக்கு வியப்பாக இருக்கும். அந்த விதத்தில் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மூலிகைகளை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறாரு. அது என்னன்றதை பார்க்கலாம். அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாகவே முதுகுத்தண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய இயக்கத்தை மட்டுமல்ல, நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான உறுப்புன்னு சொல்லுவோம். அதுவும் கீழ் முதுகு அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்புகள், பொதுவாக இந்த லம்பார் ரீஜன் சொல்லுவோம். 5 எலும்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தொடர். அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நரம்புகள் தான் பெருங்குடலில் ஆரம்பித்து இனப்பெருக்க மண்டல உறுப்புகள், சிறுநீர் மண்டல உறுப்புகள் மற்றும் கால்களுடைய இயக்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அந்த கால்களுடைய இயக்கம் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நவீன யுகத்தில் நம்ம இருக்கும்போது எடை தூக்குவது, பிரயாணங்கள் அதிகமாக செய்வது, உடற்பயிற்சியற்ற தன்மை இருப்பது, கீழே அமர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கங்கள் இல்லாமல் இருப்பது, இவை அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் பலவீனத்தை ஏற்படுத்தி அடி முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக மாறிவிடுறதையும், இன்றைக்கு நிற்பதற்கோ நடப்பதற்கோ கூட அஞ்சு வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் பலவீனமாகி விடுறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய, முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல், சவ்வு அழுத்தம் சம்பந்தப்பட்ட, அதனால் ஏற்படுகின்ற நரம்புகளுடைய வேதனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய குறிஞ்சி கஷாயம் அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறிஞ்சி கஷாயம்ங்கிறது மிகச் சுலபமான ஒன்று. இதை செய்வதற்கு 3 பொருட்கள் தான் தேவை. நாட்டு மருந்து கடைகளில் போய் சின்ன குறிஞ்சி செடி அப்படின்னு கேளுங்க. குறிஞ்சி அப்படிங்கிறது இருக்கும், அதே போல் சின்ன குறிஞ்சின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் இதனுடைய பெயர் சஹச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது தேவதாரு கட்டைன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கும். அது கூட சுக்கு, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள். 3 பொருட்கள் தான். குறிஞ்சி, தேவதாரு அண்ட் சுக்கு, 3 பொருட்கள். ஒவ்வொன்றத்தையும் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. ஒரு 300 மில்லி தண்ணீரில் போடுங்க. நன்றாக இதை கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி இழுக்கக்கூடிய இந்த குறிஞ்சி, தேவதாரு, சுக்கு கஷாயத்தை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு ஒரு 100 மில்லியும், இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு ஒரு 100 மில்லியும் சாப்பிட்டு பாருங்கள். உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். முதுகுத்தண்டு சவ்வு விலகல், அந்த சவ்வு விலகலால் ஏற்படுகின்ற வலிகள், முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் செல்லக்கூடிய பாதைகளை அடைத்து வலிகளை ஏற்படுத்தக்கூடிய சயாட்டிகான்னு சொல்லக்கூடிய நரம்புகளுடைய பிரச்சனைகள், கால்களில் இருக்கக்கூடிய தசைகளுடைய அழற்சி, கால்களில் இருக்கக்கூடிய தசைகள் ஒடிந்து போகக்கூடிய ஒரு சூழல், கால் மூட்டுகளில், கணுக்காலில், குதிகாலில் ஏற்படுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீர் கசிவு அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சேர தீர்க்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்தாக இந்த குறிஞ்சி கஷாயத்தை நம்ம சொல்லலாம். 3 பொருட்கள் தான் தேவை. குறிஞ்சி, தேவதாரு மற்றும் சுக்கு, இந்த 3 பொருட்களையும் சேர்த்து சம அளவு 5 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை, மதியம், இரவு அல்லது காலை இரவு உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த முதுகுத்தண்டிலிருந்து உற்பத்தியாகின்ற நரம்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை வேகமாக குறைந்து விடுவதை பார்க்க முடியும். 2வது, கால்களில் ஏற்படுகின்ற இரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. கால்களில் இருக்கக்கூடிய பெரிய இரத்த குழாய்கள், சிறிய இரத்த குழாய்கள், சிறு இரத்த குழாய்கள், இதிலெல்லாம் நல்ல ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்களும் உண்டு, கெட்ட ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்களும் உண்டு. இந்த நல்ல ரத்தம் செலுத்தக்கூடிய அளவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கெட்ட ரத்தம் உடலுக்குள் செல்லுகிறதோ அதை பொறுத்து தான் அந்த வேகம் இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கு நிறைய நிற்க வேண்டிய, நடக்க வேண்டிய, உடல் எடை சம்பந்தப்பட்ட, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட ரத்தம் செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் சிறு தொய்வோ ஒரு அடைப்போ ஏற்பட்டு வர்றதை பார்க்குறோம். அது சரியான கவனம் நம்ம எடுத்துக்கொள்ளாத போது நரம்பு சுருள் நோய் அல்லது நரம்பு முடிச்சு நோயின்னு சொல்லக்கூடிய 5 வகையான பிரச்சனைகளாக மாறி வர்றதை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, நமக்கு அந்த கெட்ட ரத்தம் மேலே செல்லக்கூடிய அளவு குறைந்து, நல்ல ரத்தம் அந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய அளவுகளும் குறைந்து, கால்களில் புண்கள், கருமை நிறமான மாற்றம், தோல் நோய்கள், நிறைய பிரச்சனைகள் பாதங்களில், கால்களில் ஏற்படுறதை பார்க்குறோம்.
இதையும் குறைக்கக்கூடிய அழகான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குறிஞ்சி கஷாயம்னு சொல்லலாம். குறிஞ்சி 5 கிராம், தேவதாரு கட்டையுடைய சூரணம் 5 கிராம், சுக்கு சூரணம் ஒரு 5 கிராம், மூன்றுமே சேர்ந்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே இந்த நரம்பு முடிச்சு நோய்களில் ஏற்படுகின்ற அந்த வலிகளும் வேதனைகளும் நரம்பு முடிச்சு நோய் பரவுகின்ற வேகத்திலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது, இந்த தொடைகளில் ஏற்படுகின்ற வலிகள். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்த பிறகோ அல்லது அவர்களுக்கு மாதவிலக்கு காலம் முடிந்த பிறகோ, அதாவது மெனோபாஸ் ஏற்பட்ட பிறகோ தொடைப்பகுதியும் பிட்டப்பகுதியும் மட்டும் ரொம்ப கனமாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். நடக்கக்கூட முடியாது. கால்களில் கடுமையான உரசல் ஏற்பட்டு தொடைப்பகுதியே புன்றாக ஆகக்கூடிய அளவுக்கு கால்களில் தேவையற்ற கொழுப்புகளுடைய சேர்க்கை அதிகமாகும். மற்ற வலிகள் எதுவுமே இருக்காது, மூட்டு வலி இருக்காது. ஆனால் தொடைப்பகுதியில் தொட்டால் கூட வேதனை நரக வேதனையாக இருக்கிறத பார்க்க முடியும். இரவு படுக்க முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் கூட திரும்பி படுக்க முடியாத அளவுக்கு வேதனை ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு இதை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்து இந்த குறிஞ்சி கஷாயம்தான். குறிஞ்சியுடைய சூரணம் 5 கிராம் அளவுக்கு, தேவதாரு கட்டையுடைய சூரணம் 5 கிராம் அளவுக்கு, வீட்டிலேயே இருக்கக்கூடிய சுக்கு சூரணம் 5 கிராம் அளவுக்கு, மூன்றும் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளைன்னு எடுத்துக்கொள்ளும் போது தொடை பகுதியில் சேருகின்ற தேவையற்ற கொழுப்புகளுடைய அளவு குறைந்து ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். ஆயுர்வேதத்தில் ஊரு ஸ்தம்பம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஊரு அப்படின்னா தொடைன்னு அர்த்தம், ஸ்தம்பம் அப்படின்னா தொடையில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விரிகின்ற தன்மையை இழந்து ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு சொல்லுவோம். இதை குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு மருந்தாக கூட இந்த குறிஞ்சி கஷாயத்தை நம்ம செய்ய முடியும். ஸோ குறிஞ்சி கஷாயம் செய்வதற்கு 3 பொருட்கள் தான் தேவை. குறிஞ்சி சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், தேவதாரு கட்டை சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், சுக்குடைய சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். மூன்றுமே 5 கிராம் அளவு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதோடு மட்டும் கிடையாது, இந்த முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட கால் நரம்புகள் சம்பந்தப்பட்ட நரம்பு முடிச்சு சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாவதோடு நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். டெய்லி நம்மளுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு பக்கம் நிறைய கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களை நம்ம எப்படி ஈடுபடுத்தி அது கூட ஒன்றி எப்படி வாழலான்றத இன்னைக்கு நமக்காக சொல்ல வராரு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். என்ன சொல்ல போறாருன்றத பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் உரையாடி இருக்கிறோம். சில விஷயங்கள் எல்லோருடைய கவனத்திற்கும் வந்தவை, சில விஷயங்கள் எந்த கவனத்திற்கும் வராதவை. அப்படி கவனத்திற்கு வராத பிரச்சனைகளில் ஒன்று இந்த வெறிநாய் கடி என்கிற பிரச்சனை. வெறிநாய்க்கடியினால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக சமீபத்தில் வந்த ஒரு செய்தி கட்டுரை சுட்டி காட்டுகிறது. இந்த வெறிநாய்க்கடிக்கு ஆளாகக்கூடியவர்களுக்கு ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் வருவதற்கும் அது பெரும்பாலும் மரணத்தில் போய் முடிவதற்குமான வாய்ப்பு இருப்பதை அவர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ரேபிஸ் நோய் என்பது இதுவரைக்கும் அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. சில பேர் சொல்லலாம், இதில் சித்த வைத்தியத்தில் அதற்கு மருந்து இருக்கிறது, ஆயுர்வேதத்தில் மருந்து இருக்கிறது என்றெல்லாம். ஆனால் இதுவரைக்கும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மருந்துகள் எதுவும் அதற்கு இல்லை என்பதுதான் யதார்த்தத்தில் உண்மை. அப்படி பார்க்கிற போது இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்பது சொந்தம் கொண்டாடுபவர்கள் இல்லாமல் தெருக்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாய்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதுதான். ஆனால் அப்படி கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இங்கு இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக விலங்குகள் ஆர்வலர்கள் போன்றவர்கள் எல்லாம் அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் வெறிநாய்க்கடிக்கு பெரும்பாலும் யார் இரையாகிறார்கள் என்று பார்த்தால் எளிய மக்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், இப்படியாக பலதரப்பட்ட மனிதர்கள், நடைபாதைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட பெரும் பாதிப்புகளை தொடர்ந்து சந்திக்கிறார்கள்.
நீங்கள் நிறைய இடங்களில் நான் கவனித்திருக்கிறேன். இரவு ஒரு 10 மணி 11 மணிக்கு பார்த்தால் இந்த தெருநாய்கள் கூட்டமாக சுற்றி கொண்டிருப்பதையும், ரேபிஸ் வந்த நாய்கள் அவை மனிதர்களை துரத்துவதையும் நாம் சாதாரணமாக காணலாம். அதுவும் புறநகர் பகுதிகளில் இந்த காட்சிகள் வெகு சாதாரணம். இந்த நிலையில் இந்த நாய்களை கட்டுப்படுத்துவது அல்லது அவற்றை இங்கே இப்போ மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலிருந்து விலக்குவது என்பது மிக மிக முக்கியம். இதில் விலங்குகள் ஆர்வலர்கள் என்ற பெயரில் இதை தடுப்பது என்பது மனித உயிர்களோடு விளையாடுகிற ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது இந்த வெறிநாய்களை எப்படி கட்டுப்படுத்துவது? குணப்படுத்த முடியாத நாய்களை அவற்றை முற்றிலுமாக அங்கிருந்து அகற்றி விடுவது தான் அதற்கு ஒரே ஒரு வழி. அது இதயமற்ற செயல் என்று தோன்றினாலும் கூட இயற்கையில் அதற்கு வேறு தீர்வுகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவற்றை குணப்படுத்துவதற்கு, நாய்களுக்கு ரேபிஸ் வந்துவிட்டால் அதை குணப்படுத்துவதற்கான மருந்துகளும் இல்லை. வராமல் தடுப்பதற்கான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் அதற்கான போதுமான அளவிற்கு வெட்டினரி டாக்டர்கள் இங்கு கிடையாது, நிதி ஒதுக்கீடுகள் கிடையாது என்பதையும் நாம் இங்கு யதார்த்தத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த வெறிநாய் கடிக்கு ஆளானவர்களுக்கு அரசு பொது மருத்துவமனைகளில் என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று பார்த்தால் அது இன்னொரு சோக கதை என்று சொல்லலாம். ஏனென்றால் நிறைய நேரம் அவர்கள் அங்கு நீண்ட கியூக்களில் நிற்க வேண்டியிருக்கிறது என்பதை பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, வெறிநாய் கடிக்கு ஆளாகி அவர்கள் அந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் அல்லது ஹைட்ரோபோபியா போன்ற ஒரு நோய்கள் எல்லாம் வருவதற்கு ஒரு ஆயத்தமான பிறகுதான் அவர்களுக்கு சிகிச்சை கிடைக்கிறது. உடனடி சிகிச்சை கிடைப்பதில்லை. அரசு மருத்துவமனைகளினுடைய மெத்தனப்போக்கு காரணமாக ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். பலரும் இதன் காரணமாக மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே ஒரு காலத்தில் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாம்புக்கடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. பாம்புக்கடியில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் இறந்து விடுவது என்பது இந்தியாவில் சர்வசாதாரணம். என்றால் அப்பொழுது பாம்புக்கடிக்கு போதுமான மருத்துவம் கிடையாது. ஏதோ சில பச்சிலை வைத்தியங்கள், நாட்டு வைத்தியங்களை செய்யக்கூடிய போக்கு இருந்தது. பாம்புக்கடியில் இறப்பவர்கள் என்பவர்கள் கணிசமாக இந்தியாவில் இருந்தார்கள். ஆனால் பாம்புக்கடிக்கு பின்னால் அந்த விஷமுறிவு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஓரளவு பரவலான பிறகு அது குறைந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட கிராமப்புறங்களில் பாம்புக்கடியினால் இறக்கக்கூடியவர்கள் பெருமளவு இருக்கிறார்கள். அதனுடைய விஷம் பரவி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போகக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். பொதுவாக நவீன அறிவியல் மருத்துவத்தினுடைய சாதனைகள் என்பது எந்த அளவிற்கு மக்களுக்கு கிடைக்கின்றன, அவை எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதோடு தான் இந்த பாம்புக்கடி அல்லது வெறிநாய்க்கடி போன்றவற்றை நாம் பார்க்க முடியும். பொதுவாக இந்த மனிதர்களுடைய வாழ்விடங்கள் என்பது இன்று பெருமளவு விரிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், பிராணிகளுக்கான வாழ்விடங்கள் பெருமளவு சுருங்கிவிட்டன. அவை தெருக்களிலும் மனிதர்களோடு மனிதர்களாகவும் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவற்றிற்கும் மனிதர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் என்பது இதுபோன்று ஏற்படக்கூடிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்கின்றன என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். தெருவில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாய்களுக்கு ஒரு கருத்தடை செய்வது என்பது ஒரு முக்கியமான முறை. அதன் மூலமாக தெருநாய்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் என்பது. ஆனால் அதற்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக இன்று மனிதகுலத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் ஒன்றாக ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய வெறிநாய்க்கடி இருக்கிறது. அது வரக்கூடியவர்கள் மரணத்திற்கு நோக்கி செல்லக்கூடிய பெரும் அபாயம் இருக்கிறது. தனியன்று மனிதர்கள் தொடர்ந்து நகர்ப்புறங்களில் குடியேறி வரக்கூடிய ஒரு சூழலில் இரவில் தனியாக வரக்கூடியவர்கள், வேலை முடித்து வரக்கூடியவர்கள், உதிரி தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பலரும் இன்றைக்கு இந்த வெறிநாய்க்கடி என்கிற இந்த தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆளாகி வருகிறார்கள். இதற்கான ஒரு திட்டமிட்ட ஒருங்கிணைந்த ஒரு நடவடிக்கையை பொது சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு தேவை என்பது நிறைய ஊழியர்கள் தேவை, நிறைய கால்நடை மருத்துவர்கள் தேவை, மருத்துவமனைகள் தேவை. இது சார்ந்து இயங்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகளோடு சேர்ந்து அரசு அமைப்புகளும் செயல்பட்டால் நிச்சயமாக வெறிநாய் வந்த நாய்களை தனிமைப்படுத்தி அவற்றை சமூகத்திலிருந்து விலக்கி விடுவதும், அதே போல் தொடர்ந்து நோய்கள் பரவாமல் தெருநாய்கள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வதற்காக அவற்றிற்கு சிகிச்சை அளிப்பதும் அவற்றிற்கு கருத்தடை செய்வதும் மிக மிக முக்கியம். ஏனென்றால் இரவில் ஒருவர் தனியாக நடமாடுவதற்கே அஞ்சக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த நாய்களினுடைய பெருக்கம் பெருமளவிற்கு
அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது பொது சுகாதாரத்துறை சார்ந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இது என்பதை இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் பகுதியில் ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். இவர் எந்த துறையில் சாதிச்சிருக்காரு, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாருன்றதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? அது என்னன்றதை நீங்களே பாருங்க. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MG ராஜமாணிக்கம். ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த உறுப்போட முக்கியத்துவம் என்ன, இதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் எந்த மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. சிறுநீரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உறுப்பு இப்போ நீங்கள் சார்ந்திருக்கிற துறை யூராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதையெல்லாம் கவனிக்கிற ஒரு துறையாக இருக்குது. இதில் ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது பொதுவாக என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது, அதுக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு நிலை எந்தெந்த வியாதிகளுக்கு வரும், அதெல்லாம் சரியாக இருக்கணும், நம்ம நார்மல் லைஃப்பை எந்த பிரச்சனையும் வராமல் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அடிப்படையில் நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கீங்க, இன்றைக்கும் தனியார் மருத்துவமனையில் உங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சிறுநீரகம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல யூராலஜி அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த துறை அப்படின்னா இப்போ என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்தால் ஒரு யூராலஜிஸ்ட்டை நம்ம அணுக வேண்டிய அவசியம் இருக்குது? சிறுநீரக அறுவை துறைன்னா இது வந்து கிட்னி சம்மந்தமானது. நார்மலாக கிட்னினா தான் எல்லாருக்கும் தெரியும், சிறுநீரகம்னாலே கொஞ்சம் எதுன்னு தெரியாது. ஸோ கிட்னிலேருந்து வரக்கூடிய டியூப்ஸு, யூரட்டர், அப்புறம் பிளாடர், யூரினரி பிளாடர், சிறுநீர் பை, அப்புறம் அது நீர்த்தாரை. பெண்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும், ஆண்களுக்கு லாங்காக த்ரூ தி பீனிஸ் அது வரும். ஆண்களுக்கு அந்த பிளாடர்னுடைய அவுட்லெட்டில் ப்ராஸ்டேட்னு ஒரு சுரப்பி இருக்கும். அது ஆண் விந்து இதோட அந்த லிக்விட் போர்ஷன் செக்ரீட் பண்ணுற சுரப்பி. ஸோ இதெல்லாம் ஆண்களுக்கு உள்ளது. பெண்களுக்கும் கிட்னி, யூரட்டர், பிளாடர் சேம். யூரத்ரா மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்டாக இருக்கும். இதில் வரக்கூடிய நோய்கள் அறுவை சம்பந்தப்பட்ட நோய்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சிறுநீரக கற்கள் யூஸ்வலாக உண்டாகிறது கிட்னியில். உண்டாகி அது அந்த டியூப்பில் இறங்கி வரும்போது சிவியர் தாங்க முடியாத வலி வரலாம். அப்போது அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது ஜெனரல் ப்ராக்டிஷனர் பார்த்துட்டா இது ஸ்டோன் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, யூராலஜிஸ்ட்டை போங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இதை பற்றி நல்ல ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக யூராலஜிஸ்ட்டை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டோன் ரொம்ப காமனான டிசீஸ். அது ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் தே ஹாவ் ஸ்டோன் டிசீஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் தேர் லைஃப். த்ரூஅவுட் த லைஃப்பில் 10% ஆட்கள் ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. சிறுநீர் சரியாக போகாமல் பிளாக் ஆகி போகிறது வயசானவங்களுக்கு தான் இது ரொம்ப காமனாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட், ப்ராஸ்டேட் சுரப்பி. அது வயசாகும்போது 50s 60s ஆக கொஞ்சம் அது வளர்ச்சி அடையும் போது அது நீர்த்தாரையை அப்படி கம்ப்ரெஸ் பண்ணி சுருக்கும். அப்போது யூரின் வந்து மெல்லிஸாக போகும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி போகிற மாதிரி போகும். சிலருக்கு சொட்டாக போகும், சிலருக்கு அர்ஜெண்ட்டாக அவசரமாக ஓடி போகணும், இல்லைன்னா லீக் ஆகிரும், அந்த ஒரு இது வரும். சிலருக்கு கம்ப்ளீட்டாக போகாமலே பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை டியூப் போட்டு அதை கத்திட்டர்னு சொல்லுவோம், அதை எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்டேட்டுக்கு அறுவை சிகிச்சையாக இல்லை மெடிசின்ஸில் மேனேஜ் பண்ணலாமா என்னென்னு பார்க்குறது. இன்னொரு ரொம்ப காமனானது வந்து ப்ராஸ்டேட்லேயே மெலிக்னன்ட், நான் மெலிக்னன்ட் இருக்குது. காமனான உள்ளது பினைன், நான் கேன்சரஸ் ப்ராஸ்டேட். அதுதான் ஏஜ் ரிலேட்டட், ஹார்மோன் ரிலேட்டட். இது சிலருக்கு கேன்சர் ப்ராஸ்டேட் வரும், அது கொஞ்சம் லேட்டர் ஏஜில் 60s அண்ட் அபோவ் தான் காமன். அதனுடைய இன்சிடென்ட்ஸும் ரொம்ப காமனாக தான் இருக்குது. காமனாக பார்க்குறது ஸ்டோன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அது கேன்சர்ஸ் அனதர் ஒன். கிட்னிலையும் கேன்சர் வரலாம், சிறுநீர் பையில் கேன்சர் வர்றது ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு நவடேஸ். அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங், டொபாக்கோ. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு 10 முறை 10 times மோர் காமன் தேன் நான் ஸ்மோக்கர்ஸ் ஆஸ் பர் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கேன்சர் ஆஃப் த பிளாடர் வர்றது 10 முறை சாதாரணவங்களை விட, ஸ்மோக் பண்ணாதவங்கள விட இவங்களுக்கு காமனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த துறை அப்படின்னும் போது இதில் நீங்கள் முக்கியமான 3 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. கிட்னி ஸ்டோன்ஸ்,
ப்ராஸ்ட்ரேட் கிளான்ஸ் அண்ட் கேன்சர் அப்படின்றது, இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்று பற்றியும் விரிவாக பேசலாம். பொதுவாக இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது யாருக்கு வரும், எந்த ஏஜில் வரும், அதோட சிவியரிட்டி எவ்வளோ தூரம் போகும்? சாதாரணமாக மோஸ்ட்லி லிட்டில் எல்டர்லி பீப்புளுக்கு தான் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். அதில் யங் பீப்புளுக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ் when they start their sexual life they tend to develop infections. That is very common. We even say honeymoon cystitis அப்படின்னு பெண்களுக்கு வர்றது ரொம்ப காமன். பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண்களை விட அதிகம். காரணம் பெண்களுக்கு அந்த 3 ஓப்பனிங்ஸ், சிறுநீர் பை ஓப்பனிங், வெஜைனா, மலக்குடல், இந்த 3மே பக்கத்தில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக மலக்கிருமிகள்லேருந்து மைக்ரேட் ஆகி கிருமிகள் வந்து யூரினரி பேசேஜில் பட்டு they get the infection. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம், ரொம்ப காமன் வந்து எல்டர்லி பீப்புளுக்கு. அதுலேயும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன்ஸ். டயபெட்டிஸ் இருக்கும்போது யூரின்லலாம் சுகர் நிறையா இருக்கும்போது இந்த கிருமிகள் வந்து ஈஸியாக அதில் த்ரைவ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஓகே, இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குது? இன்ஃபெக்ஷனுக்கு முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த யூரின் எடுத்து கல்ச்சர், அதில் கிருமிகள் என்ன வளருது, எந்த டைப் ஆஃப் கிருமிகள், அதுக்கு என்ன மெடிசின்ஸ் கொடுத்தா அதை கட்டுப்படுத்த முடியும், அதுதான் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி. அதை அனுப்பிட்டு தென் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொடுப்போம். அது சிறுநீரக இதுக்கு சில குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையான ஆன்டிபயோட்டிக்கை ஆரம்பிச்சுட்டு கல்ச்சர் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அது நாங்கள் கொடுத்துற ஆன்டிபயோட்டிக்கே சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அதே கண்டினியூ பண்ணிடுவோம். இல்லைன்னா அதில் அப்ராப்ரியேட்டாக என்ன ஆன்டிபயோட்டிக் வருதோ அதை இன்ஸ்டியூட் பண்ணி 5 days or 7 days கொடுத்து அதை ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்படுறோம். நிறைய பேர் இதனால் பாதிக்கிறாங்க. இது எப்படி ஆண் பெண் 2 பேருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆண்களில் நிறைய ஒரு பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன்ஸ் வரும்போது ஒரு ஐசியூக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன்ஸ் எதனால் ஏற்படுது, எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம், இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்போது ஒவ்வொரு லெவல் என்னெல்லாம் இருக்குது? ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமன், எஸ்பெஷலி ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ். ஏன்னா வி ஸ்வெட் அ லாட். ஓகே, அதனால் யூரின் கான்சன்ட்ரேட் ஆகிடுது. ஸோ யூரின்லேயே சாதாரணமாக உப்புக்கள் இருக்குது. அந்த உப்புகள்லாம் கான்சன்ட்ரேட் ஆகும்போது அப்படியே செடிமெண்ட் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் பேன், உப்பளத்தில் எப்படி உப்பு வருது, நீர் ஆவியாக போயிடுது. ஸோ அந்த சால்ட் அப்படி தங்கிடுது. அதே மாதிரி யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது, அதனுடைய கடிமத்தன்மை அதிகமாக இருக்கும்போது அந்த யூரினரி சால்ட்ஸ் கரைஞ்சிருக்காமல் அப்படியே படிஞ்சு சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது மேலே இன்னொரு சால்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படியே இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்டோன். அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரும்போது 3 மில்லிமீட்டரோ 4 மில்லிமீட்டரோ வரும்போது தானாக இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னிலேருந்து வரக்கூடிய டியூப் வழியாக வரும்போது இட் வில் காஸ் சிவியர் பெயின். ஏன்னா அந்த டியூபினுடைய கேலிபர் வந்து 3 மில்லிமீட்டர் டயமீட்டர். அதில் வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் ஸ்டோன் வரும்போது முடியாது, கஷ்டப்பட்டு அது இறங்கும்போது ரொம்ப தாங்க முடியாத வலி வருது. இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு பேஷண்ட்டு லேடி பேஷண்ட், அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க, நார்மல் டெலிவரி. அவங்களுக்கு ஒரு இடம் ஸ்டோன் வந்துருச்சு. அந்த அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க, லேபர் பெயினை விட தாங்க முடியாத வலி இந்த வலியா அப்படின்னு சொன்னாங்க. அது முற்றிலும் உண்மை. அந்த அளவுக்கு தாங்க முடியாத வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான காரணம் இதுக்கு ஒன்று, நம்ம சரியாக தண்ணி குடிக்காதது. நம்மளுடைய வேலைக்கு ஏற்றாப்பில் நம்ம தண்ணி குடிக்கணும். ஹார்ட் மேனுவல் லேபர் பண்ணுறவங்க நிறைய வாட்டர் சாப்பிட்ணும். எப்போ யூரின் வந்து வாட்டர் மாதிரி போகுதோ அப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை. எப்போ யூரின் கடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேட் ஆகி ஹை கலராக வருதோ அப்போது நம்மளுடைய ஹைட்ரேஷன் சரியில்லை, நம்மளுடைய தண்ணி அதிகம் நம்மளால் எடுக்கலை, அதனால் கான்சன்ட்ரேட் ஆகிடுச்சு. அப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம், தண்ணி குறையாக குடிக்கிறது. நம்பர் 2, டயட், எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், பெப்சி, கோக், இந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய ஸ்டோன் வருதுன்னு இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம் ப்ரூவ் பண்ணக்கூடியது, ஆராய்ச்சி மூலம் ப்ரூவ் பண்ணது. கன்வென்ஷனல் ஹோம்மேட் நம்ம பழைய காலத்தில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு நிறைய வாட்டர், இளநீர், மோர், ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அந்த பேக்டு ஜூஸ் இல்லை, இந்த மாதிரி இது சாப்பிடும்போது கல் வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது வந்துருச்சு, இதோட இந்த சென்டிமீட்டர் பெருசாக இருக்குது அப்படின்னு வரும்போது இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த எப்படி அதை கரைக்க முடியும், அதை எப்படி எடுக்கிறோம், இதுவும் ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஆகுமா?
அது 3லிருந்து 5 மில்லிமீட்டர் வரை உள்ள ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப காமன். அந்த மாதிரி ஸ்டோன்ஸை நம்ம வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணியே வெளியாக்கிடலாம். ஓரலாக நிறையா குடிக்க சொல்லலாம். அது முடியாதவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் ட்ரிப் மூலம் நிறைய போட்டு அதுக்குள்ள வலி குறைக்கிறதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து சில டேப்லெட்ஸ் இருக்குது. அது வந்து அந்த கிட்னிலேருந்து வரக்கூடிய அந்த டியூப்னுடைய அந்த மசில் ஃபைபரை ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அப்போ அந்த ஸ்டோன் ஸ்லிப் ஆகி பிளாடருக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மெனி ஸ்டோன்ஸ் ஒரு லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா பிளாடருக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூரினில் வந்துடும். ஏன்னா பிளாடர்லேருந்து வரக்கூடிய நீர்த்தாரனுடைய கேலிபர் கொஞ்சம் பெருசு. ஸோ அது வரைக்கும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ குடிக்க முடிகிறவங்க நிறைய வாட்டர் குடித்து மோர் ஜூஸ் இதெல்லாம் குடித்து இது பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு ஐவி ட்ரிப் மூலம் இது பண்ணுவோம். இதுவும் முடியாமல் ஸ்டக்காகி இருக்குது, அதனால் கிட்னி வீங்கி போயிருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸ்டோன்ஸ் கிட்னிலே இருக்குதுன்னா அதுக்கு வெளியே இருந்து எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி, ESWL அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி வேவ்ஸ் மூலம் அதை பவுடர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது யூரினில் இறங்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் தான். அதுவே பெருசாகிடுச்சுன்னா கிட்னியில் ஒரு பங்க்சர் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி போட்டு பெர்குட்டேனியஸ் நெஃப்ரோலித்தாட்டமி PCNL சொல்லுவோம். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் பாஸ் பண்ணி லேசர் அல்லது லித்தோட்ரிப்சி வச்சு அதை உடச்சி பீஸாக எடுத்துருவோம். இது கிட்னியில். டியூப்பில் அந்த யூரட்டர் டியூப்பில் மாட்டிக்கிட்டுச்சுன்னா தான் சிவியர் தாங்க முடியாத பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பிளாடர் மூலம் நீர்த்தார வழியாக எண்டாஸ்கோப் போட்டு பிளாடருக்குள்ளே எண்டாஸ்கோப் போட்டு அந்த யூரட்டருக்குள்ளே போகிற மெல்லிய 3 மில்லிமீட்டர் சைஸ் எண்டாஸ்கோப் போட்டு ஸ்டோனை லொக்கேட் பண்ணி அதுக்கு சில நேரம் எக்ஸ்ரே இந்த சியாம்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோனை டச் பண்ணி அதை பிரேக் பண்ணுறதுக்கு லேசர் இல்லைன்னா அதுக்கும் லித்தோட்ரிப்டர்ஸ் இருக்குது, அதை வச்சு பவுடர் பண்ணிவிட்டு அதை எடுக்கிற உண்டு. இதுவே பிளாடரில் இருந்துச்சுன்னா ஈஸியாக எண்டாஸ்கோப் போட்டு அதை க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் ஸ்டோனுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை இது மறுபடியும் வராதுன்னு சொல்லவே முடியாது. இவங்க டயட் பேட்டர்னை மாற்றாமலோ அல்லது இந்த வாட்டர் இன்டேக்கு ஃப்ளூயிட் இன்டேக்கை கம்மியாக்காமல் நல்லா நிறைய குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திருப்பியும் கோயிங் பேக் டு த ஜங்க் ஃபுட் திங்ஸ் லைக் தட், அதில் ரெட் மீட் நிறைய மீட் ஈட்டர்ஸுக்கு இது ரொம்ப காமன். அதுவும் ரெட் மீட் லைக் மட்டன், பீஃப், ப்ரான்ஸ், கிராப், ட்ரை ஃபிஷ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டோன்ஸ் ரொம்ப காமன். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் எவ்ரி அதர் பேஷண்ட் ஹூ கம்ஸ் டு த ஹாஸ்பிட்டல் வில் ஹேவ் அ ஸ்டோன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் டயட் பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி டயட் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ், ஜூஸ், வாட்டர் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டோன் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு பெரிய விஷயம்னு பார்த்தா நம்ம ப்ராஸ்டேட் கிளான்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ப்ராஸ்டேட்னாலே மென் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இது, நம்ம எப்படி தவிர்க்கலாம், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும்? ப்ராஸ்டேட் கிளான்ங்கிறது ஆண்களுக்கு உள்ளது தான், இது பெண்களுக்கு கிடையாது. அதனால் 50 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். 60 வயசுக்கு மேலே நிச்சயமாக ஒரு 30-40% ஆட்களுக்கு இதனால் யூரினரி சிம்டம்ஸ் வரும். சிம்டம்ஸ் முதல்ல ஸ்பீடு கம்மியாகும், யூரின் ஸ்லோவாக போகும். அப்புறம் நைட்டில் அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போக வேண்டியது வரும். அப்புறம் யூரின் அடக்க முடியாமல் சில நேரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் ஓடணும், இல்லைனா லீக் ஆகிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் சாதாரணமான சிம்டம்ஸ் ப்ராஸ்டேட்டு. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது இதுக்கு சில மெடிசின்ஸ் இருக்குது. 2 டைப் ஆஃப் மெடிசின் இருக்குது. ஒன்று வந்து அந்த ப்ராஸ்டேட் யுரத்ராவை ஸ்ட்ரெச் பண்ணும், அதில் உள்ள மசில் ஃபைபரை லூசன் பண்ணும். அப்போது அந்த ஓப்பனிங் பெருசாகி யூரின் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து ப்ராஸ்டேட் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் இன்ஹிபிட்டார்னு ஒரு மெடிசின், அது வந்து டெய்லி கொடுத்து ஒரு 6 months to 1 year சாப்பிடும்போது ஒரு 20% ஆஃப் ப்ராஸ்டேட் சைஸ் ஷ்ரிங்க் ஆகும். அப்படியும் இது பண்ணலாம். பட் இந்த ரெண்டும் முடியாத பட்சத்தில் அல்லது யூரின் பிளாக் ஆகிடுது, டியூப் போட்டு தான் யூரின் வர வேண்டியது இருக்குது, அந்த சிச்சுவேஷனில் ப்ராஸ்டேட்டுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆப்ரேஷனாக முன்னாடிலாம் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அதுக்கு தேவையில்லை. இது எண்டாஸ்கோபிக்காக யூரினரி பேசேஜ் வழியாகவே நீர்த்தார வழியாகவே அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை கரண்ட்டு அல்லது லேசர் வச்சு ரிமூவ் பண்ணி நல்ல பேசேஜ் க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 days டியூப் போட்டு வச்சுருப்போம். அதை எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக அவங்களால யூரின் போக முடியும். இது வந்து இது பினைன் நான் கேன்சரஸ் ப்ராஸ்டேட்டுக்கு. ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டு.
கேன்சர் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா ரெண்டு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரேடிக்கல் ப்ராஸ்டேட் ரிமூவல், ரேடிக்கல் ப்ராஸ்டேட்டெக்டமி. அது வந்து இப்போ ரொபாட்டிக்கில் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது பாடியில், இடுப்பு எலும்புக்கு உள்ளே ரொம்ப டெப்த்தில் இருக்குது. அதனால் அதை ஓப்பன் சர்ஜரியில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வேறஸ் ரொபாட்டிக் சர்ஜரியில் ரொம்ப ஈஸி, அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த என்டையர் ப்ராஸ்டேட் கிளாண்டே ரிமூவ் பண்ணிவிட்டு நீர்த்தாரையும் பிளாடரையும் திருப்பி அணைச்சி தச்சிருவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் எ மேஜர் சர்ஜரி தான். பட் இது முடியாதவங்களோ டியூ டு ஹார்ட் ப்ராப்ளம், வேரியஸ் அதர் ப்ராப்ளத்தினாலேயோ, அல்லது ஆப்ரேஷன் எனக்கு வேண்டான்னு பயப்படுறவங்களுக்குனாலோ, அல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணால் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு ரேடியோ தெரப்பி, எக்ஸ்ரேஸ் வச்சு எக்ஸ்ரே கதிர்கள் மூலம் ரேடியோ தெரப்பியை கொடுத்து அந்த ப்ராஸ்டேட் கேன்சரையே எப்படி பேர்ன் பண்ணி ஆல்மோஸ்ட் எரிக்கிற மாதிரி அந்த செல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஒரு 6 to 8 வீக்ஸ் கொடுப்பாங்க. வாரத்துக்கு 5 நாள் அந்த ட்ரீட்மெண்ட்னா ஒரு நாளைக்கு 5 minutes தான் அந்த ரேடியேஷன். அப்படி ஒரு 6 to 8 வீக்ஸ் கொடுக்கும்போது அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போய் அந்த ப்ராஸ்டேட் கேன்சரும் க்யூர் ஆகும். இதுவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு மற்ற இடங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் போன்ஸுக்கு அல்லது லிம்ஃப் நோட்ஸுக்கு, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரி. அதுக்கு வந்து முன்ன ஹார்மோன் அப்ளேஷன், ஏன்னா இது ஆண்களுக்காக உள்ளது. ஆண்களுக்காக உள்ள ஹார்மோன் உற்பத்தி பண்ணுறது டெஸ்டிகிள்ஸ்லேருந்து வருது, டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து கேன்சர் ப்ராஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக தேவை, அது வளர்கிறதுக்கு. அதனால் இந்த டெஸ்டோஸ்டிரானை ரிமூவ் பண்ணிடுறது. ஒன்று சர்ஜரி மூலம் 2 டெஸ்டிகிள்ஸையும் ஸ்க்ரோட்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது, இல்லைன்னா அதுக்கு சில மெடிசின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ், டெஸ்டோஸ்டிரானுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள ட்ரக்ஸ். அதை சப்ஜெக்ட் பண்ணால் அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்ப்ளீட்டாக கீழே குறைஞ்சிச்சின்னா அது ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாது. ஒருவேளை வேறு எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப பெயின் இது இருக்குன்னா அந்த இடத்துக்கு ரேடியேஷன் மூலம் கொடுத்து அந்த பெயின் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக க்யூர் பண்ணணுன்னா அந்த ஏர்லி ஸ்டேஜில் ப்ராஸ்டேட் கிளாண்டில் கன்ஃபைன்டாக இருக்கும்போது சர்ஜரி அல்லது ரேடியோ தெரப்பி. ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், டோட்டலாக க்யூர் பண்ண முடியாது. பட் அதுக்கும் நிறைய ரிசர்ச் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கனால பலவித மெடிசின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டைப் ஆஃப் மெடிசின்ஸ் ஆக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு டைப் மெடிசின் இருக்குது. அப்படியே ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் அவைலபிள். ஸோ எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் ஏர்லியராக வந்தால் க்யூர் பண்ணிடலாம், லேட்டாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிம்டம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ஒரு சென்சேஷன் மட்டும்தான், அந்த யூரின் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய, சிலருக்கு யூரினில் பிளட்டும் வர்றதுக்கு சான்சஸ் ஓ அந்த மாதிரி சிம்டம்ஸில் தான் தெரியும். ஸோ நம்ம பீரியாடிக்காக சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. கேன்சர் பற்றி சொன்னீங்க, ப்ராஸ்டேட்டில் வரும்போது 2 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு அப்பாற்பட்டு யூராலஜி, கிட்னியை பொறுத்த வரைக்குமே கேன்சர் பாதிப்புகள் டைரெக்டாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிட்னி கேன்சர் மோஸ்ட்லி அடினோ கார்சினோமாங்கிறது தான் ரொம்ப காமன். அடுத்தது வந்து டிரான்சிஷனல் செல் கார்சினோமா, அதுதான் சிறுநீர் பைக்கு வரக்கூடிய கேன்சர். அது ரொம்ப காமன் இன் சிறுநீர் பை, அதுவும் கிட்னிலே வரலாம். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் தான் நான் சொன்னது, டொபாக்கோ, இண்டஸ்ட்ரியல் டாக்ஸின்ஸ், அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன்ஸ், இதெல்லாம் பல்வேறு காரணங்கள். ஸோ இந்த கேன்சர் வர்றதுக்கு சிலருக்கு ஜெனட்டிக், அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் இருந்துச்சு, அவங்க ஜீன்ஸ்லேயே இருந்ததுன்னா என்ன வித ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏர்லியராக ரெகுலர் செக்கப் பண்ணிவிட்டு வருதா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் 40 இயர்ஸ்லேருந்தே செக்கப் பண்ண ஆரம்பிக்கணும். எவ்ரி இயர் டெஸ்ட் பண்ணி, ஸ்கேன், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி ஏர்லியராக வர்றதை அவங்க டிடெக்ட் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏர்லியராக அதை க்யூர் பண்ண முடியும். ஸோ கிட்னியில் வர்ற கேன்சர் முன்னெல்லாம் டோட்டலாக கிட்னி ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது எந்த ஏரியாவில் இருக்கோ அதை மட்டும் பார்ஷியலாக எடுத்துகிட்டு மீதி கிட்னியை ரீட்டைன் பண்ணுறோம். ஏன்னா டோட்டலாக எடுத்துகிட்டா அவங்க they will be left with 1 kidney. சிங்கிள் கிட்னியாக இருக்கிறனால இன் லாங் ரன் ஓவர் இயர்ஸ் they can end up in kidney failure வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அவங்களுக்கு சுகர், பிபி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு, ஐ மீன் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி போகும். அதுதான் கேட்கணும்னு வந்து, இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்ஃபங்க்ஷன், கிட்னி ஃபெயிலியர் பார்க்குறோம், டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசுகிறோம், டயாலிசிஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் யாருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? கிட்னி ஃபெயிலியர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி, சுகர், இந்த 2 இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன்.
ஸோ 2 இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அபவுட் தேர் டயட். சால்ட் இன்டேக் அது ரொம்ப ஒரு முக்கியமானது. சால்ட் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு பிபி வரலாம். சால்ட் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டோன் வரலாம். ஸ்டோன்ஸ், சோடியம் குளோரைடு ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல இது நிறைய வாட்டர் சாப்பிடுங்க, சால்ட்டை குறைங்க, இதுதான் நாங்கள் சொல்கிறது. இந்த 2ம் முக்கியம். ஸோ சாதாரணமாக கிட்னி ஃபெயிலியருக்கு மெயின் ரீசன்ஸு ஒன்று டயபெட்டிஸ், இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன். இது 2ம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு யூராலஜிஸ்டாக இப்போ யூராலஜி அப்படிங்கிற துறை எதை உள்ளடக்கியதாக இருக்குது? பொதுவாக இதில் ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையில் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணாலே நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது இன்றைய நவீன சிகிச்சை மூலமாக எவ்வளோ தூரம் அதை சரி பண்ண முடியும்னு சிறுநீரகத்துறை சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. சிறப்பு விருந்தினர் பகுதியில் இன்னைக்கு நமக்கு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் கிடைச்சது இல்லையா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஒன்றே சொல் நன்றே சொல். இதில் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒரு ரொம்ப முக்கியமான தகவலோட வந்திருக்காரா? அந்த தகவல் என்னன்றதை நீங்களே கேளுங்களேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மதுவிலக்கு பற்றி நம் நாட்டில் ஏராளமான குறிப்புகள், பேச்சுகள் நடைபெற்றிருக்கின்றன. மதுவிலக்கை யார் கொண்டு வந்தார்கள், யார் விலக்கினார்கள், யார் காலத்திலே வந்தது என்றெல்லாம் பல விமர்சனங்கள் நாட்டில் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் அரசு நோக்கியன. ஆனால் நாம் மக்கள் நோக்கி, குறிப்பாக இன்றைய இளைஞர்களை நோக்கி பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த போதை என்பது மனித வாழ்வில் எத்தனை பெரிய தீங்குகளை உருவாக்கும் என்பதை ஒரு நேயத்தோடும் நட்போடும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குடி குடியை கெடுக்கும் என்று திரையில் எழுதிவிட்டால் மட்டும் போதுமானதில்லை. பல நேரங்களில் திரைப்படங்களில் குடித்து கொண்டே இருக்கிற காட்சிகள் வருகிற போதெல்லாம் குடி குடியை கெடுக்கும் என்று மறக்காமல் எழுத்துகள் திரையில் வருகின்றன. அப்படி பார்த்தால் எல்லா காட்சிகளிலும் நாம் அப்படி எழுத்துக்களை எழுத வேண்டியிருக்கும். குடி மட்டும்தான் கேடு செய்யுமா? புகைப்பிடித்தல் மட்டும்தான் கேடு செய்யுமா? ஒருவனை இன்னொருவன் கொலை செய்வது போல வருகிற ஒரு காட்சியில் கொலை செய்வது நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் என்று திரையில் எழுதிவிட்டு கொலை செய்யலாம் என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே இது பொதுவாக எழுதப்படுகிற அறிவுரையாக இருந்தாலும் தலைவர்கள், இயக்கங்கள், கட்சிகள் மக்களிடத்தில் இந்த குடியினாலும் போதையினாலும் வருகிற கொடுமைகளை எடுத்து சொல்ல வேண்டும். சிலர் குடியினால் பெருமை பெற்றவர்கள் போல போற்றப்படுவது முதலில் தவிர்க்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக கவிஞர்களுக்கெல்லாம் மது அருந்தினால்தான் கவிதை வரும் என்பது போல ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டு என்பதை யாரும் கண்டறிந்து சொல்ல வேண்டியதில்லை. அவரே பலமுறை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதில் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால், மது அருந்தியதால் அவர் கவிதை எழுதவில்லை. மது அருந்துவது அவருக்கு இருந்த ஒரு தீய பழக்கம், அதை அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கவிதை எழுதுவது அவரிடத்திலே இருந்த பேராற்றல். இதற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தள்ளாடும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் என்று சௌந்தரா கைலாசம் அவர்கள் ஒரு முறை கவிஞர் கண்ணதாசனை பற்றி எழுதியிருந்தார். ஆனால் அது உண்மை இல்லை. அவர் போதையில் எப்போதும் கவிதை எழுதியதில்லை. கவிதை எழுதுகிற வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் அவர் மது அருந்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதை அவரே கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் மது அருந்துவதை பற்றி எழுதியிருக்கிற கவிதைகளெல்லாம் மக்களிடம் புகழ்பெற்றனவாக இருக்கின்றன. கடைசியாக அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியில் மதுவை யாரும் கையால் தொடாதீர்கள் என்று இளைஞருக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரே, அந்த கவிதை நாட்டில் பரப்பப்படவில்லை. ஆகையினால் இந்த குடியும் போதையும் நம் தனி மனித வாழ்வை, உடல் நலத்தை கெடுக்கின்றன, நம்மை நம்பியிருக்கிற குடும்பத்தினரை கெடுக்கின்றன என்பதை தாண்டி இது ஒரு விதத்திலும் நமக்கு எந்தவித பயனையும் தரவில்லை. சமூகத்திற்கு ஒரு பெரிய கேட்டினை உருவாக்குகிறது என்பதுதான் உண்மை. அண்மையில் நான் ஒரு நண்பரிடம் பேசி கொண்டிருந்த போது ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்து பிறகு சந்திக்க முடியாமலே போய்விட்ட ஒரு நண்பர் இப்போது எப்படி இருக்கிறார் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன விடை அதிர்ச்சியாக இருந்தது. அவர் இறந்து போய் 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே என்றார். எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. செய்தி தெரியாது. எதனால்
நான் ஒன்றை அறிவேன், அவருக்கு கூடுதலாக மது அருந்தும் பழக்கம் இருந்தது. அதனால் தானா ஈரல் கெட்டு அவர் இறந்து போய்விட்டாரா என்றேன். இல்லை, அந்த மது பழக்கத்தை கைவிட்டதற்கு பிறகு இறந்தார் என்றார். என்ன காரணம்? மது பழக்கத்தை கைவிட்டதற்கு பிறகு அதை மாற்றுவதற்காக இன்னொரு பழக்கத்தை அவர் உருவாக்கி கொண்டார். அந்த பான் பராக் என்பதை வாயில் போட்டு மென்று கொண்டே இருந்தார். அதுதான் புற்றுநோய்க்கு வழிவகுத்து அவரை கொன்றுவிட்டது என்று சொன்னார். இதில் மதுவாக இருந்தாலும் பான் பராக்காக இருந்தாலும் புகைப்பிடிக்கிற பழக்கமாக இருந்தாலும் எல்லாம் தன்னையும் கெடுக்கும் பிறரையும் கெடுக்கும் என்பதுதான் உண்மை. இந்த மது அருந்துகிற அல்லது புகைப்பிடிக்கிற அல்லது பான் பராக் போடுகிற பழக்கம் எப்படி வந்து சேருகிறது என்று பார்த்தால், பொதுவாக கல்லூரிகளில் படிக்கிற போது, விடுதிகளில் தங்கி இருக்கிற போது அதை இளைஞர்கள் என்னவாக கருதுகிறார்கள் என்றால், அது ஒரு மகிழ்ச்சிக்கான வழி. இன்னமும் அவர்கள் மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால் ஒரு ஜாலிக்குத்தானே என்று கருதுகிறார்கள். அப்படித்தான் அது தொடங்குகிறது. அதற்கு பிறகு எப்போதாவது தான் என்கிற அந்த சமாதானத்திலிருந்து விலகி, எப்போதாவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாகி எப்போதும் என்கிற நிலைக்கு வருகிற நேரத்தில் அவன் உடல் சீரழிந்து கெட்டுப்போகிறது. மது அருந்துகிறவர்கள் என்றைக்கும் 2 செய்திகளை சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, நான் இன்னும் குடிகாரன் இல்லை, ஐ எம் நாட் அன் அடிக்ட் என்று சொல்லுவார்கள். அதற்கொன்று நான் அடிமைப்படவில்லை எப்போதாவது என்பார்கள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், எவ்வளவுதான் மது அருந்தினாலும் நான் ரொம்ப ஸ்டடியாக இருப்பேன் என்பதை பெருமையாக சொல்லுவார்கள். மது அருந்திவிட்டு நிலையாக இருப்பதில் பெருமை இல்லை, மது அருந்தாமல் மக்களுக்கு உழைப்பதில் நிலையாக இருப்பது தான் ஓர் இளைய தலைமுறைக்கு பெருமை தரும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு சொன்னால் போதும், பெரியவர்களுக்கு வேண்டாமா என்றால், எதிர்காலம் என்பது இளைஞர்களை நம்பி இருக்கிறது, அறிவாளிகளை நம்பி இருக்கிறது என்கிற காரணத்தால் அறிவாளிகள், இளைஞர்கள் இப்படி இந்த போதையில் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எத்தனையோ கேடுகள் நம்மை வந்து சூடும். எல்லாவற்றையும் நாம் தாண்டி எந்த குறையும் குற்றமும் பிழையும் இல்லாத 100க்கு 100 சரியான மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது. சிலவற்றை தவிர்க்க முடியாமல் கூட போகலாம். சில விருப்பம் சார்ந்தவை, சில உடல் சார்ந்தவை, சில மனம் சார்ந்தவை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எவற்றையெல்லாம் தவிர்த்து விட முடியும்? விளையாட்டுக்காக, நட்புக்காக அல்லது பொழுதுபோக்கு மகிழ்ச்சிக்காக என்று தொடங்குகிற இந்த பழக்கத்தை அறிவாளிகள் ஒரு நாளும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் இயக்கத்தை சார்ந்து மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அதுவும் பொது வாழ்வில் இருக்கிறவர்கள், இவை போன்ற பழக்கங்களிலிருந்து தங்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவர்களால் சமூகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆகையினால் இந்த பழக்கம் என்பது மெல்ல மெல்ல உடல் சார்ந்து உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகளை அழித்து அதற்கு பிறகு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. நண்பர்கள் சிலர் கேட்கிறார்கள், மருத்துவர்கள் கூட மருந்துக்காக அதை கொடுக்கவில்லையா என்று. உண்மைதான், அந்த மது சில வேளைகளில் மருந்தாகவும் பயன்படலாம். அப்படி அது மருந்தாக இருக்குமானால் அதை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற போது எடுத்துக்கொள்ளலாமே தவிர நாம மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அந்த மருந்து மாத்திரைகளை, இந்த மதுவை கூட அல்ல, பொதுவாக ஒரு வயிற்று வலியாக இருக்கிற போது, தலைவலியாக இருக்கிற போது, காய்ச்சலாக இருக்கிற போது மருத்துவர்கள் கொடுக்கிற மாத்திரையை வயிற்று வலியோ தலைவலியோ அல்லது காய்ச்சலோ இல்லாத நேரத்தில் யாராவது தொடர்ந்து அதை உட்கொள்வார்களா? அப்படி தொடர்ந்து தேவையே இல்லாமல் மாத்திரைகளை யாராவது சாப்பிட்டு கொண்டு வந்தால் அதுவும் போதைதான், அதுவும் நஞ்சுதான். எந்த ஒன்று நமக்கு ஒவ்வாமை உடையதோ அவை அனைத்தும் நமக்கு நஞ்சு என்றுதான் பொருள். ஆகையினால் இளைஞர்கள் நிலையாக நின்று வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும். அப்படியே பூமியில் மிதப்பது போல இருக்கிறது என்கிற அந்த எண்ணம் ஒரு நாடும் மிதப்பதாக ஆகாது, கடைசியில் விழுவதாகத்தான் போய் முடியும். ஆகவே நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அன்போடும் நேசத்தோடும் இவற்றை எடுத்து சொல்ல வேண்டும். அரசாங்கத்தை நோக்கி பேசுவது, அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவது, மதுக்கடைகளை மூடுங்கள் என்று சொல்லுவது, இவையெல்லாம் ஒரு பக்கம் தேவைதான் என்றாலும் பிள்ளைகளே, அந்த மது போத்தல்களை விட்டு வெளியில் வாருங்கள். அவற்றுக்கும் நமக்கும் எந்த நட்பும் எந்த உறவும் இல்லை என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் சமூகத்தில் இயக்கங்களுக்கு, சமூகத்தில் இருக்கிற அறிவு சார்ந்த மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது.
அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே வருது இல்லையா? ஸோ இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்னன்றதை பாருங்கள். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் சாதனம் ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது. கடந்த நிகழ்ச்சியில் ஏர் கண்டிஷனர், ஏசி, ஏர் கூலர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து ஏர் பியூரிஃபையர். பொதுவாக நமக்கு இந்த ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் இன்றைக்கி பரவலாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிது. நாமளும் ரொம்ப நாட்களாக கேள்விப்படக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, பார்த்திருக்கக்கூடிய சாதனங்கள் தான். அது நம்மளுடைய மக்களுக்கு அதை பற்றின போதுமான அளவிற்கு அதை பற்றின செய்திகள் தெரிஞ்சிருக்கோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளில் மிகுந்த அளவில் உருவாக்கப்பட்டு இன்னும் அதிக அளவில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராத ஒரு சாதனமாக இருக்குது. இந்த ஏர் பியூரிஃபையருங்கிறது பேர்லேயே நமக்கு தெரியும், காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. ஏன் இந்த ஏர் பியூரிஃபையர் இன்றைக்கி ரொம்ப அவசியமானதாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பெருகி இருக்கக்கூடிய வாகனங்கள், இந்த தொழிற்சாலைகள், மேலும் நாம் பயன்படுத்தக்கூடிய அதே ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக நமக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனுங்கிறது மிகுந்த அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குறோம். சென்னையில் எந்த அளவுக்கு காற்று மாசுபாடு இருக்குது, டெல்லியில் எந்த அளவுக்கு காற்று மாசுபாடு இருக்குது இப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோக உலக அளவில் இன்றைக்கி அந்த பாரிஸ் ஒப்பந்தம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக நம்மளுடைய இந்த தூய்மையான காற்று அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை நிலையில் மிகுந்த கேள்விக்குறியாக நமக்கு இருக்குது. இப்போது இந்த தூய்மையான காற்றை எப்படி நாம் ஏற்படுத்திக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சாதனம் தான் இந்த ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது. இது இன்னும் பெரிய அளவில் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரல. இன்றைக்கி ஓரளவுக்கு பெரிய நகரங்களில் இந்த ஏர் பியூரிஃபையர் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஏர் பியூரிஃபையர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம சுருக்கமாக இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அவ்வளோதான். எப்படி நீரை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் இன்றைக்கி இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருமே வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் பியூரிஃபையர் இருக்கோ, அதே மாதிரி தான் இது ஒரு ஏர் பியூரிஃபையர். எப்படி ஒரு தண்ணீரை நாம் இது பண்ணுறதுக்கு தொடர்ந்து அதை வடிகட்டி செய்வோமோ, அதே மாதிரி தான் இங்கே நாம் காற்றையும் தொடர்ந்து வடிகட்டுறோம். அப்போ இதில் ஒரு 5 விதமான ஃபில்டர்ஸ் இருக்குது. வடிகட்டக்கூடிய அந்த முறைகள் 5 விதமாக இங்கே இருக்குது. முதல் ஃபில்டர் பேர் அந்த மெஷ் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. அதாவது காற்றில் இப்போ அறையில் இருக்கக்கூடிய இந்த காற்றில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தூசி, முடி, இன்னும் வேறு சில பொருட்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது அடிப்படையாக இருக்கக்கூடிய பெரிய பொருட்களை பிரிக்கிறதுக்கான மெஷ் ஃபில்டர்னு ஒன்று. ரெண்டாவது நானோ ஃபில்டர்னு சொல்கிறாங்க. அது சில்வர் ஸ்டெரிலைசேஷன் சொல்லக்கூடியது. அதாவது காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை ஃபில்டர் பண்ணுறது, அதாவது கொல்றது, கிருமிகளை அழிக்கிற கிருமி நாசினின்னு சொல்லக்கூடிய அந்த சில்வர் ஸ்டெரிலைசேஷன், அதுக்கு பேர் நானோ ஃபில்டர். காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஜெம்ஸு, இது எல்லாத்தையும் இந்த சில்வர் ஸ்டெரிலைசேஷன் மூலமாக, இந்த நானோ ஃபில்டர் மூலமாக நாம் அதை அழிக்கிறோம். மூணாவது ஹெப்போன்னு சொல்லக்கூடியது, HEPO, அதாவது ஹை எஃபிஷியன்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம். இது இன்னும் இந்த பாக்டீரியா, ஜெம்ஸை விட இன்னும் நுண்ணுயிர்களாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த PM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னும் அளவில் சிறியதாக இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை இது பண்ணுறது தான் இந்த ஹெப்பா ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த ஃபில்டர் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த PO அளவு இன்னும் இப்போ நம்ம அந்த அளவுகளில் சொல்கிறப்போ அதிக கான்ஃபிகரேஷன் உள்ள ஏர் பியூரிஃபையருக்கு போகிறப்போ இது ரொம்ப அதிக நுணுக்கமான, இன்னும் கண்ணுக்கு அளவில் மிக குறைவான அந்த கிருமிகளை கூட ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி இதனுடைய ப்ரொடக்ஷன் இருக்குது. அதுதான் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய ஹெப்பா ஃபில்டர் அப்படிங்கிறது. நாலாவது இருக்கக்கூடியது அலர்ஜி ஃப்ரீ ஃபில்டர். அதாவது இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சது போக அடுத்து நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் இருக்கு இல்லையா, அதை இது பண்ணுறதுக்கான அந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நீக்குவதற்கான ஒரு ஃபில்டர் அலர்ஜி ஃப்ரீ ஃபில்டர். கடைசியாக இருக்கிறது ஃபார்மால்டிஹைட் ரிமூவல் ஃபில்டருங்க. அதாவது
வேதியியல் பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த டொலுவின், ஃபார்மால்டிஹைடு இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான இந்த வேதிய பொருட்களை வந்து நீக்கம் செய்வதற்கான ஒரு ஃபில்டராக இப்படி எப்படி தண்ணீரை வடிகட்டுவதை போல் 5 முறைகளில் காற்று வந்து வடிகட்டப்பட்டு தொடர்ந்து 5 ஃபில்டரை கிராஸ் பண்ணி ஒரு தூய்மையான காற்று வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸு, அப்புறம் கிருமிகள் இதெல்லாம் போக ஒரு தூய்மையான ஒரு காற்று வந்து உள்ளக்கே வரும். அப்போ அந்த காற்றை அந்த ஏர் பியூரிஃபையர் என்ன செய்யும் அப்படின்னா, அது ஒரு ஃபேன் மூலமாக அப்படி தூய்மையாக இருக்கக்கூடிய காற்றை நம்மளுடைய அறைக்கு விடும். அப்போது வந்து தூய்மையான காற்று வெளிவருது, மறுபடியும் வந்து அசுத்தமான காற்று ஃபில்டர் செய்யப்படுது, அது வந்து வடிகட்டப்பட்டு மறுபடியும் தூய்மையான காற்று உருவாக்கப்பட்டு அது நம்முடைய அறைக்கு வருது. அப்படி தொடர்ந்து இயங்குறப்போ ஒரு அந்த ஏர் பியூரிஃபையர் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலே நம்மளுடைய அறையில் உள்ள காற்று ஓரளவுக்கு ஒரு 95-97% ஒரு தூய்மையான காற்றாக மாறுது. தூசிகள் இல்லாத, இந்த மாதிரியான கிருமிகள் இல்லாத ஒரு காற்றாக மாறுது. இதுதான் ஏர் பியூரிஃபையர். இப்போது இதை ஏர் பியூரிஃபையரை நம்ம எங்கே பயன்படுத்த முடியும் அப்படின்னா, நம்மளுடைய அறைகளில் தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் படி வெளியில் இருக்கக்கூடிய மாசை விட நம்மளுடைய அறைகளில் இருக்கக்கூடிய மாசு தான் அதிகமான அளவு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி விவரங்கள்லாம் வருது. நம்ம என்ன தான் வீடை நம்ம தூய்மையாக வச்சுருந்தாலும் நம்மளுடைய அறைகள்லையும் பெரிய அளவிலான மாசு இருக்க தான் நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. மேலும் நமக்கு வெளியில் போகிறப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து பேருந்துகளில், நம்மளுடைய இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களில் போகிறப்போ தொடர்ந்து நாம் வந்து அசுத்தமான காற்றையே சுவாசிக்கிறதுக்கான நமக்கு ஒரு வெளிதான் நமக்கு இருக்குது. ஆக வீட்டில் இல்லாத நம்மளோட அலுவலகத்தில் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற இந்த நேரங்களில் நம்ம இந்த ஏர் பியூரிஃபையர் மாதிரியான கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு ஒரு தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும். குறிப்பாக நம்ம இந்த ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்துகிறது ரொம்ப எளிமையான முறை தான். அதை ஆன் செஞ்சிட்டோடனே அதில் நமக்கு வந்து முதல்ல அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு காற்றில் வந்து மாசு இருக்குது அல்லது இந்த காற்று எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு இண்டெக்ஸ் மூலமாக அது வந்து சொல்லும். எப்படி நம்ம மாநகரங்கள், இந்த சென்னை, டெல்லி மாதிரியான பெரிய நகரங்கள்லாம் வந்து காற்று மாசுபாடு எவ்வளோன்னு ஒரு குறியீடு சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காற்று மாசுபாடு எவ்வளவுங்கிறதே அந்த குறியீடு முதல்ல காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏர் பியூரிஃபையரை நம்ம தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அந்த குறியீடு மாறி இப்போது எந்த அளவுக்கு தூய்மையான ஒரு காற்று இருக்குது அப்படிங்கிற அந்த குறியீடும் நம்ம வந்து அந்த ஏர் பியூரிஃபையர்லேயே பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து மூச்சு திணறல், அப்புறம் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாக வரக்கூடிய இந்த நேரங்களில் இந்த ஏர் பியூரிஃபையர் மாதிரியான கருவிகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறது, குறிப்பாக வந்து முதியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில், மூச்சு திணறல், மூச்சு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற வீடுகளெல்லாம் இந்த ஏர் பியூரிஃபையருடைய பயன்பாடு ரொம்ப அவசியமாகவே இருக்குது. நம்மளுடைய நுரையீரலை மிகுந்த அளவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய இந்த கருவி தான் வந்து ஏர் பியூரிஃபையர். இந்த ஏர் பியூரிஃபையரினுடைய தேவை இன்னும் பெரிய அளவில் வந்து மக்களுக்கு போய் சேரலை. ஆக இந்த செயற்கையான கருவிகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தூய்மையான காற்றை நம்ம சுவாசிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ஏர் பியூரிஃபையர் இல்லை. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சீர்கேட்டை நமக்கு ஒரு சாதகமான நிலையில் நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஏர் பியூரிஃபையரை தவிர, நம்மளுடைய இலக்கு என்பது இந்த சுற்றுப்புறம் வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாத, மாசு இல்லாத ஒரு சுற்றுப்புறமாக மாற்றுவதாக தான் இருக்க முடியும். ஆக அது வரைக்கும் இந்த மாதிரியான சில அறிவியல் கருவிகளின் துணை கொண்டு நம்மளுடைய உடல் நலத்தை, நம்மளுடைய ஆயுளை நாம் வந்து அதிகரித்து கொள்வதற்கு நாம் இந்த கருவிகளை பயன்படுத்துவது மிகுந்த அவசியமாகிறது. ஆக இந்த ஏர் பியூரிஃபையரை, இந்த காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த கருவியை மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய நுரையீரலை பாதுகாத்து நல்ல காற்றை சுவாசிக்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பொல்யூஷன் வேர்ல்டில் அதிகபட்சமாக மழை வர்றதோ இல்லை ஏதோ ஒரு விஷயமும் வந்து நமக்கு தடையாகிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி நம்ம அழகாக வச்சுக்கலான்றதை பற்றி நம்ம கூட பேச வராரு டாக்டர் வின்சென்ட் அவர்கள். அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை கவனமாக கேளுங்க. பறவைகளில் மிகவும் அழகானது என்று சொல்லப்படுவது மயில். இந்த மயில்களுடைய
எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது, தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ பார்க்கிற பொழுது, ஒரு மனதிற்கே ஒரு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இந்த மயிலுக்கு ஒரு தனி இடமே இருக்கிறது. ஏன்னா நம்முடைய தேசிய பறவை. இந்த தேசிய பறவையாக இருக்கக்கூடிய அந்த மயிலினுடைய தனித்தன்மை என்ன என்பதை பார்க்கிற பொழுது, ஏன் அது இவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதற்கு நமக்கு விடை கிடைக்கும். பொதுவாகவே அழகு என்பது அதில் இருக்கிற உடல் அமைப்பை அடிப்படையாக வைத்தோ அல்லது அது வாழ்கிற இடத்தை பொறுத்தோ அமைக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று தான் நம்ம அழகை குறிப்பிடுகிறோம். அதுபோன்று தான் மயில்களுக்கு அப்படி ஒரு அதிசயமான சில இயற்கையாக அமைந்திருக்கிற சில வாய்ப்புகள் அதுக்கு இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சில வேறுபாடு என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண் மயிலுக்கு தான். ஏனென்றால் தன்னுடைய இனத்தில் இருக்கிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் காதலியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கவரக்கூடிய வகையில் அதனுடைய அழகு அமைந்திருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தான் பல கவிஞர்களும் சரி, இலக்கியங்களும் சரி, இந்த காதலன் காதலி இதை பற்றி ஓமையாக குறிப்பிடுகிற பொழுது மயிலை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அழகு மிகுந்ததாக இருக்கிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியாகவும் இயற்கையாகவும் அந்த அழகு எப்படி ஏற்பட்டது, அதற்கு இருக்கிறது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளவே வேண்டும். ஒரு ஆண் மயில் தோகையை விரித்து ஆடுகிற பொழுது அந்த ஆடுகிற சூழலுக்கு ஏற்ப நமக்கு கிடைக்கின்ற அந்த அழகான அந்த தோகை ஆட்டம் எப்படி நமக்கு கண்களுக்கு ஒரு விருந்தளிக்கிறது என்று பார்க்கிற பொழுது, நாம் இன்று நானோ என்று சொல்கிறோம், நேனோ பார்ட்டிக்கல் என்று சொல்கிறோம், அல்லது விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது நானோ எந்த அளவிற்கு ஒரு கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய நேனோமீட்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயற்கையாக அமைந்திருக்கிற அந்த சூழல் இந்த ஆண் மயில்களுடைய தொகையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த கிறிஸ்டலாக அமைந்திருக்கின்ற அந்த தோகைகள் அதில் சூரியனுடைய ஒளி படுகிற பொழுது அதனுடைய திசை மாற்றத்திற்கு ஏற்ப அதனுடைய வண்ணத்தினுடைய சூழல் மாறிக்கொண்டே வருகிறது. ஏனென்றால் அந்த தொகை விரித்து ஆடுகிற பொழுது நம்மளை அறியாமே ஒரு ஈர்ப்பு வருவதற்கே காரணம், அந்த ஆண் மயில் ஆடுகிற அந்த சூழலில் அதை இங்கு ஒரு புறம் இருந்து இன்னொரு புறம் திரும்புகிற பொழுதோ அல்லது அந்த தோகையை விரிக்கிற முறையிலோ இருக்கிற பொழுது அந்த சூரியனுடைய ஒளி படுகிற பொழுது அந்த வண்ணத்தினுடைய தன்மை மாறிக்கொண்டே வருவதனால்தான் நாம் மெய் மறந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு ஒரு நானோ மெட்டீரியல் உருவாக்குவதற்கு மிகவும் முக்கியமாக இருப்பது அந்த நானோ டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த அழகுக்கு காரணம் என்ன என்பது இப்பொழுது நமக்கு புரிகிறது. அதனால்தான் ஏதோ ஒரு மயில் அழகாக இருப்பது என்பதற்காக நாம் விரும்புகிறோம் என்பதை தாண்டி, அல்லது அந்த அழகு தன்னுடைய காதலியை கவர்வதற்காக என்று எண்ணத்தோடு இருப்பதோடு தாண்டி அது எந்த அளவிற்கு இயற்கையான ஒரு சூழலை அந்த ஆண் மயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஏன் அது ஒரு பெண்ணை கவர்வதற்கு அந்த ஒரு சூழலை மாற்றிக்கொண்டிருப்பது என்பதை பார்க்கிற பொழுது விஞ்ஞானத்தினுடைய தன்மை எளிதாக நமக்கு புரிகிறது. அதனால்தான் இன்று கூட நானோ மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற அந்த நேனோ
மெட்டீரியலை தயாரிப்பதற்கு தேவையான அந்த தொழில்நுட்பங்கள் இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது ஒன்று. அதுபோன்று இதனுடைய வாழ்க்கை முறைகளுமே மிக உன்னதமானது தான். ஏனென்றால் எங்கு சென்றாலும் அதனுடைய வண்ணங்களுக்கு ஏற்ப, அதனுடைய நடைகளுக்கு ஏற்ப, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மயிலினுடைய நடை கவிஞர்களுக்கு ஒரு பெரிய ஓமையாகவே இன்று கூட இருக்கிறது. அதுக்கு காரணம் மயில்களுடைய கண்களுமே கிட்டத்தட்ட நானோ பார்ட்டிகள் என்று சொல்லப்படுகிற அந்த நுண்ணுயிர் தன்மை உடைய அந்த தொலைநோக்கு பார்வை என்பதும் அதனுடைய பார்வை முறையில் ஏற்படுகிற அந்த மாற்றத்தினுடைய காரணமாக கிட்டத்தட்ட அதனுடைய கண்களை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது தலைகளை இங்கிட்டும் அங்கிட்டும் திருப்புகிற பொழுது ஏற்படுகிற அந்த முறையில் அதனுடைய நடையும் மாறுகிறது என்பது மிகவும் அழகாகவே அதற்கு அமைந்து விட்டிருக்கிறது. அதனால்தான் ஒருத்தருடைய பார்வை, நேர்கொண்ட பார்வை என்று சொல்கிறப்பே அவர்களுடைய நடையே வித்தியாசமாக இருக்கு. அதுபோன்றுதான் அதனுடைய பார்க்கிற அந்த முறையே அழகாக இருப்பதனால்தான் அதனுடைய நடையும் அழகாக இருக்கிறது. அதனால்தான் பார்வை ஒழுங்காக இருக்கிற பொழுது நடையும் ஒழுங்காக இருக்கும். பார்வை சற்று மாறுகிற பொழுது நம்முடைய நடையும் மாறுகிறது என்பது இப்பொழுது விஞ்ஞானத்தை அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக புரிகிறது. அதனால்தான் இந்த மயில்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற ஒரே ஒரு விஷயம், எந்த அளவுக்கு இயற்கை அதற்கு ஒரு வண்ணத்தை தீட்டி அதனுடைய வாழ்க்கை முறையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதோடு இல்லாமல் அது அந்த ஆடுகிற முறையினால் நமக்கும் மகிழ்ச்சி அளிப்பதோடு இல்லாமல் அதனுடைய ஒவ்வொரு நிலையுமே ஒரு அழகு மிகுந்ததாக நடையிலும் பார்வையிலும் உடல் ரீதியாகவும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது உண்கிற உணவு பழக்க வழக்கத்தில் கூட ஒரு அழகு இருக்கிறது. ஏனென்றால் எது தேவையோ அதை மட்டும், இன்னொன்று இருக்கிற இடத்தில் எது நமக்கு கிடைக்கிறதோ அதை உண்டு வாழ்கிற ஒரு முறையிலும் அதற்கு ஒரு பெரிய சிறந்த தன்மை இருப்பதனுடைய காரணமாக இதுபோன்று ஒவ்வொரு விலங்குகளை வைத்து பார்க்கிற பொழுது அதனுடைய குணாதிசய ரீதியாகவும், உடல் அமைப்பு ரீதியாகவும், பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும், அதனுடைய வாழ்க்கை முறையின் ரீதியாகவுமே அது இயற்கையாக கிடைக்கின்ற அந்த பாடங்கள் நமக்கு பொக்கிஷமாகவே அமைந்து விடுகிறது. அதனால்தான் இனிமேல் நாம் சுற்றுலா செல்கிற இடங்களிலோ அல்லது வனவிலங்குகளை பார்க்கிற பொழுதோ இது போன்ற விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்து அவற்றிலிருந்து பெறுகிற பாடங்கள் நமக்கு வாய்ப்பாக அமைகிறது. அதனால்தான் இது போன்ற ஒரு விலங்குகள் நமக்கு இயற்கையாகவே ஒரு சிறந்த பாடங்களை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அவை நமக்கு ஆசானாகவே அமைந்து விடுகிறது. கடந்த வாரம் நான் எப்படி எறும்பு நமக்கு பாடங்கள் சுட்டி தருகிறதோ அதுபோன்றுதான் இந்த மயில்களிலும் நமக்கு பெரிய சிறந்த பாடங்களை சொல்லித் தருகிறது. அதன் மூலம் இந்த விலங்குகளை நேசிப்பவர்களாக நாம் ஆகுவோம். காலை சொறிவது கைகளின் வேலை, மூளைக்கு ஏனிந்த வேண்டாத லீலை. நம்முடைய உடலில் எங்காவது ஒரு ஊறு ஏற்பட்டால், உதாரணமாக காலில் அரித்தால், அதை தெரியப்படுத்துவது மூளையில் உள்ள நரம்பு. அந்த மூளையில் இருக்கின்ற நரம்புதான் கால் அரிப்பதை சொல்கிறது. உடனே கட்டளை பிறப்பிக்கிறது கைகளுக்கு. கை ஓடிப்போய் உடனே காலை சொரிகிறது. அதை போலத்தான் கிராமங்களின் சேவையை மத்திய அரசு உணருகிறது. அப்படி உணருகிற மத்திய அரசு அதை மாநில சர்க்கார் மூலமாக அல்லவா செய்ய வேண்டும்? காலில் இருக்கும் அரிப்பை தலை உணர்கிறது, மூளை உணர்கிறது. உடனே உத்தரவு கைக்கல்லவா தரப்பட வேண்டும்? இல்லை இல்லை, கை சொரியக்கூடாது, தலையாலேயே சொரிந்து கொள்கிறேன் என்று மத்திய அரசு சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கை!